ஒரே மாதிரி பாஸ்தா செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த பீட்ரூட் பாஸ்தாவை ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாயில் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க, பீட்ரூட் ஒன்று துருக்கி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் கன்னியாகுமரி சுவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு குட்டியாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதுக்கு கூடவே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப் இன்னைக்கு நான் பசும்பால் தான், பச்சை பால் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க பாஸ்தாவை உள்ள தூவி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஃபைனலாக க்ரீமியாக ஆக்கிறதுக்காக நான் இன்னைக்கு சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சீஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இட்டாலியன் சீசனிங் தூவி இறக்குனீங்கன்னா யம்மியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. மனசுக்கு பிடிச்சத சமைங்க, மனசார சாப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்